தமிழர் ஒருவரை குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவோம் என்று சிலர் இங்கே குரல் எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கான துணைத் தலைவர் பதவி அல்ல, இது இந்தியாவுக்கான துணைத் தலைவர் பதவி. எனவே இதில் தமிழர் என்கிற அடையாளம் முன்னிறுத்தப்படுவதிலே எந்த பொருளும் இல்லை. பாஜகவா பாஜக அல்லாத ஜனநாயக சக்திகளா என்றுதான் அணுக வேண்டிய தேவை உள்ளது. ஏற்கனவே குடியரசு துணைத் தலைவராக இருந்தவரை ஏன் பதவி விலக வைத்தார்கள்? எதற்காக அவரை வீட்டு சிறையில் முடக்கி வைத்திருக்கிறார்கள்? அவர் வீட்டை சுற்றி இராணுவ படையை சார்ந்தவர்களை, இராணுவ வீரர்களை ஏன் காவலுக்கு வைத்திருக்கிறார்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாம் விடை காண வேண்டிய தேவை இருக்கிறது.